Hey guys, happy evening. This is Devaki from Bharat Fintech Solutions. இன்னைக்கோட இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்னோட ஓவியூ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இப்போ வீடியோ போடணும் இப்போ இமீடியட்டாக. மூவிங் ஆன் த ஸ்லைட், இன்னைக்கு வந்து நம்மளோட இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னைக்கு பேங்கிங் செக்டாரில் இருந்த கெயின்ஸ்னாலையும் ஸ்ட்ராங் குளோபல் கியூஸ் இருந்ததுனாலையும் நம்மளோட சென்செக்ஸையும் நிஃப்டியும் இன்னைக்கு வந்து ப்ரீவியஸ் செஷனோட லாஸை வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் இன்னைக்கு சென்சஸ் வந்து 0.68% வந்து ஏறி இருந்தாங்க. ஏறிட்டு 71,555 அப்படின்ற லெவலில் இருந்தாங்க. நிஃப்டி வந்து 0.59% ஏறிட்டு 21,743 அப்படின்ற லெவலில் இருந்தாங்க. அபவுட் 1,442 ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு அட்வான்ஸ்டாக இருந்தாங்க, கெயின் பண்ணியிருந்தாங்க. 2,263 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு இறங்கியிருந்தாங்க. 93 ஸ்டாக்ஸ் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் இப்படியே இருந்தாங்க. இன்னைக்கு பிஎஸ்சி மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து 0.6% ஏறி இருந்தாங்க. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு 0.2% ஏறி இருந்தாங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ், கிராசம் இண்டஸ்ட்ரீஸ், பிபிசிஎல், டிவிஸ் லெபார்டரிஸ் அண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் இவங்க எல்லாமே டாப் லூசர்ஸாக இருந்தாங்க நிஃப்டி பேக்கில். கெய்னர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா கோல் இந்தியா, யூபிஎல், ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க். இந்தியா விக்ஸ் வந்து இன்னைக்கு 1% வந்து கூல் ஆஃப் ஆயிட்டு அவங்க வந்து 15 அப்படின்ற லெவலில் இன்னைக்கு செட்டில் ஆனாங்க. செக்டாரிக்கலாக சொல்லணும்னா இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி தான் வந்து டாப் வின்னராக இருந்தாங்க. அவங்க வந்து 1.3% வந்து ஏறி இருந்தாங்க. ஏறிட்டு 45,502 அப்படின்ற லெவலில் இருந்தாங்க. இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் நிஃப்டி பேங்க் வந்து லீட் பண்ணதெல்லாம் யாருன்னு பார்த்தா பிஎன்பி, ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் கோட்டாக் மஹேந்திரா பேங்க். நிஃப்டி ஹெல்த் கேர், கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் இவங்க எல்லாமே இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நிஃப்டி மெட்டல் மட்டும் இன்னைக்கு ஓவர் 2% வந்து லாஸ் ஆயிட்டாங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ். ஃபர்ஸ்ட் வந்து 63 மூன் டெக்னாலஜிஸ். இந்த ஸ்டாக் வந்து 5% வந்து ரேலி இருந்தது. ரேலி இருந்துட்டு அவங்க வந்து அப்பர் சர்க்கியூட்ல வந்து லாக் ஆயிட்டாங்க. என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா கமோடிட்டிஸ் டெரிவேட்டிவ் பிளாட்ஃபார்ம்ல வந்து அவங்க வந்து எம்சிஎக்ஸ் வந்து டெக்னிக்கல் கிளிச்சஸ், அதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து எம்சிஎக்ஸ் வந்து கமோடிட்டிஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஃபேஸ் பண்ண ரீசனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து என்ஹெச்பிசி இவங்க வந்து 6.73% ஏறி இருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் இயர் 24க்கு வந்து இன்டரிம் டிவிடெண்ட் ஆஃப் 1.4 rupees பர் ஷேர் வந்து அனௌன்ஸ் பண்ண ரீசன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாரத் ஃபோர்ஜ் இவங்க வந்து 3.44% வந்து இறங்கி இருந்தாங்க. இன்னைக்கு இது செகண்ட் செஷனாக இறங்கியிருந்தாங்க. நேற்று ஷேர் இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கம்பெனி மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களுடைய கம்மிங் குவார்டர் அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2024-25 எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருந்தாங்க. அது வந்து மாடரேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன ரீசன்னால கம்பெனியோட ஸ்டாக் வந்து 3.44% இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யூனியன் பேங்க் அலாங் வித் என்எம்டிசி அண்ட் பிஹெச்இஎல் இவங்க வந்து இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம்எஸ்சிஐ குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து அதுல வந்து இன்வெஸ்டர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன ரீசன்னாலன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணா டயக்னோஸ்டிக்ஸ் இவங்க வந்து இன்ட்ராடேல 4% இறங்கி இருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து 4.4% வந்து ஆன் இயர் இறங்கி இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா நெட் ப்ராஃபிட் 13 crore சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் இறங்குறதுக்கான ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 2 ப்ராஜெக்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான எக்ஸ்பென்சஸ் பண்ணதுனால ப்ராஃபிட் இறங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஹவவர் ஒரு சின்ன நோட்டு, பட் ஹவவர் க்ளோசிங் அப்போ 0.69% வந்து ஸ்டாக் வந்து ஏறி இருந்தாங்க.
நெக்ஸ்ட் வந்து ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், இவங்க வந்து 1.92% வந்து இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து அவங்களுடைய Q3 ப்ராஃபிட்டை வந்து இறங்கியிருந்தது 25% ஆன் இயர் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னால இறங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, வீக் ஆப்ரேட்டிங் நம்பர்ஸ் அண்ட் டாப் லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட், கம்பெனியோட நெட் ப்ராஃபிட், கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24 டிசம்பர் குவார்ட்டர்ல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 242.9 crore கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ், இவங்க வந்து 2.35% வந்து இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீசன் ஒரு நோட் சொல்லியிருக்காங்க, கம்பெனி வந்து லைசன்சிங் அக்ரிமெண்ட்டை வந்து தெலுங்கானால ஹோட்டலுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. அண்டர் த கம்பெனிஸ் லெமன் ட்ரீ ரெசார்ட் பிராண்ட், கம்பெனியோட லெமன் ட்ரீ ரெசார்ட் பிராண்டு கீழே தெலுங்கானால ஹோட்டலுக்காக அவங்க ஒரு லைசன்சிங் அக்ரிமெண்ட் கம்பெனி சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்பத்துலேருந்து இந்த ஹோட்டல் ஆப்ரேஷனலுக்கு வரும்னா ஃபினான்ஷியல் இயர் 27 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து போனிக்ஸ் மில்ஸ், இந்த கம்பெனி வந்து 4.18% வந்து இறங்கியிருந்தாங்க. ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, கம்பெனி வந்து அவங்களோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 58.4% இயர் ஆன் இயர் வந்து க்ரோ ஆயிட்டு 279 crore இருந்தது கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் டிசம்பர் குவார்ட்டர்ல. சொன்னாலும் கூட கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிண்டல்கோ, இவங்க வந்து 12.53% வந்து இறங்கியிருக்காங்க. இறங்கியிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய யூஎஸ் பேஸ்டு சப்சிடரி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ரிட்டர்ன் கைடன்ஸை பேமெண்ட் ப்ராஜெக்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட் வந்து நோவலிஸ்ன்றதான் அவங்களுடைய யூஎஸ் பேஸ் சப்சிடரி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய பேமெண்ட் ப்ராஜெக்ட் வந்து 65% வந்து இன்க்ரீஸ் இருக்கும் அவங்களுடைய கேபிட்டல் காஸ்ட்ல, பிளஸ் ஒரு வருஷம் டிலே ஆகும் இந்த ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கம்பெனி நோவலஸ் ஹாஸ் ரிவைஸ் த ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நம்பர்லன்னா $4.1 பில்லியனுக்கு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, கமிஷன் பண்றதுக்கு இதை வந்து CY 2026 ஆர் 2HFI 27 ஃபினான்ஷியல் 26 ஆர் 27ல ஒரு குவார்டர் கொடுத்துருக்காங்க, CY 2Hன்னு. இதனோட எண்ட்ல வந்து இதை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், இந்த ஸ்டாக் வந்து 2.43% வந்து ஏறி இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, எதனால அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனியோடைய தேர்ட் குவார்ட்டரோட ஸ்டாண்ட் அலோன் நெட் ப்ராஃபிட் வந்து ஆன் இயர் 8.6% வந்து ஏறிட்டு 1253 crore அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்காங்க, நெட் ப்ராஃபிட் நம்பர். ரெவென்யூ வந்து 7% இயர் ஆன் இயர் ஏறிட்டு 6061 crore அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் மீ. ஹாவ் அ கிரேட் டைம்.